அன்பர்களே, இந்த உலகத்தில் இந்த பூமியில் எங்கெங்கும் சென்று எந்தெந்தோ அழகை ரசிக்க வேண்டியிருக்கின்றது. அதெல்லாம் அழகின் இயற்கை அழகை கொட்டி கொடுக்க வேண்டிய விஷயம், தெய்வீகத்தின் அற்புதம் கொட்டி கொடுக்க வேண்டிய விஷயம், தெய்வீகம் உயிர் பெற்று நம்மளுக்கெல்லாம் கொட்டி கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் இமயமலை பயணம் நண்பர்கள். இமயமலை என்பதே அற்புதம், புதிர். இந்தியாவின் அழகு என்பது அந்த இமயத்தில் தான் இருக்கின்றது. இமயத்தில் இருக்கக்கூடிய அழகுக்கு ஈடுணை வேறுதும் இல்லை. அதில் இமயத்தின் உச்சியில் முத்தார்பாய் கேதார்நாத் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாக இருக்கின்ற கேதார்நாத் என்பது பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சபாண்டவர்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறம் ஆண்டவன் தன்னுடைய கடவையெல்லாம் முடித்துட்டு போகும்போது உலகத்தில் இந்தியாவில் எங்க இருக்கிற லிங்கங்களும் பார்த்தீர்கள் என்றால் லிங்கம் ஆவுடையார் பெருவுடையார் மட்டும்தான் இருக்கு. அங்கு மட்டும்தான் சிவனுடைய முதுகு, அதாவது ஒரு பசுமாட்டு வடிவம் எடுத்து போனதாக, காளை வடிவம் எடுத்து சென்றதாகும். அதை பஞ்சபாண்டவர் பிடித்து எடுக்கும்போது அந்த காளை கூம்பாகவே அங்கு அமைந்து விட்டது என்பது சக்தியின் வடிவமாக, இப்படி கூம்பு வடிவத்தில் ஒரு பாறை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கேதார்நாத்துடைய விஷயம் இருக்கின்றது. கேதார்நாத்தில் இன்னொரு பெரிய அற்புதம் என்றால் எந்த ஜோதிர்லிங்கத்தையும் தொட முடியாது. சவுத் இந்தியாவில் இருக்கிற ஜோதிர்லிங்கத்தில் ராமேஸ்வரத்தை மட்டும்தான் தொட முடியாது, பாக்கி எல்லாம் தொடரலாம். ஆனால் கேதார்நாத்தில் படுத்தே உருளலாம். அந்த அளவுக்கு வணங்கி படுத்து உணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. ஆகவே சிவ தொண்டர்களை, சிவபக்தர்களை, சிவநேசர்களை, இயற்கை விரும்புபவர்களை, அது முக்கியமாக 12 ஜோதிர்லிங்கத்தில் கும்பராசி நண்பர்களை இப்போ 7 சனி போட்டு ஆடிக்கட்டும். உங்களுக்கு 7 சனிக்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டும். இந்த மிச்சம் இருக்கிற 5 ஆண்டு காலம் நீங்கள் 7 சனியில் பாதிப்பிலிருந்து விலக வேண்டும் என்றால் அது ஒரு மேக்னெட், அது ஒரு காந்தம், அது ஒரு அற்புதம். இமயமலை உச்சியில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி, இந்த பிளானட்டோட சக்தி அப்படியே கிரகித்து கொண்டிருக்கின்றது கேதார்நாத். உங்களுக்கு தெரியும், போன சமயம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கேதார்நாத் சென்று வந்ததுக்கு அப்புறம் தான் அதீத ஒரு வெற்றியை பெற்றார். அதீத ஒரு அபரிதமான வெற்றியை அங்கு சென்று உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் பெற்றார். ஆகவே அவரும் அந்த சமயத்தில் 7 சனியை கிட்டத்தட்ட கிராஸ் பண்ற சூழ்நிலையில் இருந்த சமயத்தில் அந்த 7 சனியை பாதிப்பிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு ஜோதிடர்கள் சொன்ன ஆலோசனைக்காக கேதார்நாத்தில் கொண்டு போய் உட்கார்ந்து அந்த மாபெரும் தியானத்தை செய்து விட்டார்கள் என்பவர்களே. ஆகவே இமய பயணம் என்பது சாதாரண பயணம் கிடையாது. நல்ல வழிகாட்டுதலோடும் நல்ல ஆன்மீக அனுபவத்தோடும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக ஆன்மீக யாத்திரை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய அமிர்தாகாரா டீம், நம்முடைய அமிர்தாகாரா ஆன்மீக யாத்திரை, பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றது நண்பர்களே. ஆகவே ஆல்ரெடி எல்லா புக்கிங், எல்லா விஷயங்களும் முடிந்து விட்டது. கடைசி வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்த கும்பராசி நண்பர்களும் சரி, மற்ற 7 சனி பாதிப்பில் இருக்கிற நண்பர்களும் சரி, மற்றபடி இமயத்தை, சிவனை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அத்தனை நண்பர்களும் பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு வாருங்கள் 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 என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு உங்களை விடைபெறுகின்ற நண்பர்களை, பத்ரிநாத் கேதார்நாத் வர வேண்டும் என்று ஆசைப்படும் நண்பர்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இமயத்தின் அழகை ரசிப்போம், இமயத்தின் அற்புதத்தை ரசிப்போம், அந்த கடவுள் தன்மையின் வைப்ரேஷன் உருவோம். நீங்களே கடவுளாக, நீங்களே அகம் பிரமாஸ்மியாக கடவுள் தன்மையை தொட்டு வணங்கி ஆசீர்வதித்து, அதோடு மட்டும்தான் பத்ரிநாத் என்பது ராமாயணம், மகாபாரதம் உருவான இடங்கள். மகாபாரதத்தை அங்கதான் உட்கார்ந்து வியாசர் எழுதினதாக வியாசர் ஆசிரமம் அங்குதான் இருக்கின்றது. அதே போன்று பத்ரிநாத் என்பது விஷ்ணு பகவான், அதாவது பகவான் கிருஷ்ணனுடைய ஆசிரமம் அங்குதான் இருக்கின்றது. ஆகவே அந்த அற்புதமான பத்ரிநாத்தையும் தரிசனம் செய்துவிட்டு வெந்நீர் குளியல், வெந்நீர் ஊட்டுகள் அற்புதமாக இருக்கின்றது. இயற்கையின் அற்புதங்கள், மலை முழுவதும் குளிர், மலை முழுவதும் -டிகிரியில் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வெந்நீர் குபுகுபுன்னு வெந்நீர் ஊற்றுகள் வருகின்றது. இந்த மாதிரி இயற்கையின் அழகையும் இயற்கையின் அனுபவத்தையும் ரசித்து எல்லா இன்பத்தையும் உணர்ந்து அனுபவித்து ஆர்ப்பரித்து பயணித்து வர உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழியங்களும். அமிர்தகாராவின் பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரையை அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி.